பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். காரணம் என்ன? ஒரு காலம் வரும், நாம் நினச்சா கூட செய்ய முடியாது. நான் கிராமத்தில் இருக்கும்போது வயதானவங்க பேசுகிறத பார்த்துருப்பேன். வாலிபர்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் அந்த காலத்தில் காலையிலேயே எந்திரிச்சு போயிடும் தெரியுமாம்பார். ஆனால் அவருடைய நிலைமை இப்போ எந்திரிச்சு கூட போக முடியாது. ஏன்னா கடந்த காரியங்களை பேசலாம், ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தின் அருமை அறிந்து வாழாவிட்டால் கண்ணீர் விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காலங்கள் கடந்து கொண்டு போகிறபடியினாலே இயேசு சொன்ன மத்தேயு 24:14 படி இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகலருக்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி பிரசங்கிக்கப்பட்டால் தான் அவருடைய வருகை சீக்கிரம். நாம் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சொல்லணும். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக நான் எப்போதும் சொல்லுவேன், உங்கள் வேதாகமத்தை கையில் தேடி எடுத்துக்கங்க. ஃபோனில் திருப்பாம அல்லது ஃபோனில் எடுத்து வசனத்தை வைக்காம பைபிளை எடுத்து சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கா பார்க்குறக்காவது உங்கள் வேதத்தை எடுத்து 143வது சங்கீதம் 10வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற. பெரிய வாலிபனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே.
ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி போடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி போடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. குதித்திடுவாய் தாவிடுவாய், குதித்திடுவாய் தாவிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பெரிய மனுபதி ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஐயா சுகமாயிரு மகளே, ஐயா சுகமாயிரு மகனே. ஆண்டவருடைய விருப்பம் தான். யோவான் எழுதும் போது சொன்னான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆனா அதே சமயத்துல ஆண்டவருடைய விருப்பத்தை நம்மால செய்ய முடியுதா? இங்கே தாவீது கேட்கிறான் பாருங்க, 143 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய. நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதித்தரணும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமா, ஏன்னா உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தரணும். நாம் இன்னைக்கு உலகத்தில் மனுஷனை பிரியப்படுத்த கற்றிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொன்னார் கலாத்தியர் 1:10, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஏன்னா இன்னைக்கு மனித வாழ்க்கையில நாம நினைக்கிறோம் அவருக்கு இது பிரியமா இருக்கும். ஒரு குடும்பத்தில் பாருங்க, மனைவி சமையல் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, சுண்டவத்து குழம்பு வச்சா ரொம்ப அருமையாக சாப்பிடுவார். புருஷனுக்கு பிரியமாக இருக்கிறோம். அதே போல் பிள்ளை கொஞ்சம் பெரியவனாக இருந்தால், கல்லூரி படிக்கிறவனாக இருந்தால் ஒரு குழம்பு வச்சா நான் பையன் நல்லா சாப்பிடுவேன். அந்த குழம்புனா பையனுக்கு பிரியப்படுத்த, புருஷனுக்கு பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும்? அநேக நேரத்தில் இது நமக்கு தெரியறதில்லை. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கவே இல்லை. உதாரணமாக பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் நடந்தது எங்கன்னா மேகத்துக்கு கீழே. ஒரு உஷ்ணத்தை அவங்க பார்க்கவே கிடையாது. உஷ்ணத்தை அவங்க பார்த்து அனுபவிச்சது கிடையாது. பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள். அது மட்டுமல்ல,
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். சமுத்திரத்தின் வழியா நடக்கிறது சாதாரண காரியமா? ஏன்னா அவங்க புலம்புனாங்க. சமுத்திரத்தை பார்த்த உடனே முதல்ல என்ன சொன்னாங்க? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 14:10-11. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஏன்னா இதுக்கு மேல ஓடவும் முடியாது. முன்னாடி என்ன இருக்கு? கடல். பின்னாடி யார் இருக்கா? பார்வோன் சேனை. உடனே இவங்க என்ன சொல்றாங்க? பயந்தார்கள். அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? என்ன வார்த்தை பாருங்க! எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? இந்த வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தியருக்கு போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும்படி சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு அடிமைத்தனத்துல கூட பிரியமா இருந்தாங்களோட ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்பல. ஏன்னா அவர் முன்னே செல்லுகிறார். ஏன்னா மோசேட்ட சொல்லிட்டாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் விடுகிற பெருமூச்சை கண்டேன், அவளை விடுவிப்பதற்காக உன்னை அனுப்புகிறேன்னு. அப்போஸ்தலர் 7:34 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை ஆண்டவர் நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிறவர். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவர் என்னை பார்க்கிறாரா கேட்கிறாரா? மனுஷன் விசாரிக்கணும், அதைத்தான் பிரியப்படுறோம். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு. அப்பா, பெருமூச்சு நம்ம சில நேரம் சொல்ல முடியாது. அப்பா, இந்த பெருமூச்சை அவர் கேட்கிறார். அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் சொல்லி அனுப்பின அந்த மோச இடத்துல இப்ப விடுதலை பெற்று வந்த ஜனங்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? நாங்க அங்க இருக்கும் போதே சொன்னோம் ஐயா, சொன்னதை என்ன கேட்டீரு? எகிப்தில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வனாந்தரத்தில் சாகிறத விட அங்கே இருக்கிறது எவ்வளவு நல்லது, எங்களை விட்டுருன்னு சொன்னோமே. இப்போ இங்கே வந்து அங்கிட்டும் போக முடியல, இங்கேயும் போக முடியல, சாக போகிறோமே புலம்புறாங்க. அப்போ தான் மோசே கர்த்தரை நோக்கி கேட்டான். வாசிங்க. மிக அழகாக மோசே என்ன செய்யறான்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே மோசே கர்த்தரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், ஆமா யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது கர்த்தர் மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள். முதல்ல நம்ம சூழ்நிலையை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா யாரு? எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வான். எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வான். என்னை நம்பி அவர் தந்த பொரு பதவை அவர் வரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த பொரு பதவை அவர் வரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரத்தவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமான
எந்த சூழ்நிலையிலையும் அவர் அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா அவர் அன்பு நம்ம இருக்கும்போது நம்மளை கைவிட்டுவாரா? கிறிஸ்தவன் டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வளருவான், குட்ட உயருவான். வெட்ட வளருவான், குட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான சண்டைகளை எதிர்த்து நிற்பவன். முட்டி போட்டு ஜெபித்தானங்க நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபித்தானங்க நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழ அகல தெரியாம மாட்டி விடாதே, அவன் கீழ தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. ஆழ அகல தெரியாம கால விடாதே, கீழ உயர தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வளருவான், குட்ட உயருவான். வெட்ட வளருவான், குட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நல்ல கவனிங்க ஐயா, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் அனுபவிச்சவங்க. அதான் பிரச்சனை. எத்தனை வாதை வந்தது, எத்தனை அங்கே இருக்கும்போது தவளையில் பேர்ல இருந்து வண்டில இருந்து எரிவந்த கொப்பளத்திலிருந்து கல்மலையிலிருந்து கொள்ளை நோய் எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஒரு சின்ன கடலையும் பார்வோம் சேனையும் பார்த்த உடனே எகிப்தில் பிரேத குழி இல்லையா, நாங்கள் அங்கேயே விட்டுருன்னு சொன்னோமே, நாங்கள் இங்கே சாகிறத விட அங்கே சாகிறது எவ்வளவு நல்லதுன்னா. மோசைக்கு புரியலை. ஆண்டவர்கிட்ட கேட்டான், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று காண்கிற எகிப்தியனை இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதத்தின் கோலை வச்சு செங்கடலை அப்படி பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு விட்டான். உடனே அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே.
கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெபிப்பே, எக்காலம் ஊதி ஜெபிப்பே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், ஆக என்ன ஆனந்தம், ஆக என்ன ஆனந்தம். நல்ல கவனிங்க, செங்கடலை பார்த்த உடனே புலம்புறார், இன்னைக்கு பார்த்த எகிப்தியனை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டீங்கன்னா. கடல் வழியா நடந்து வந்தாங்க, அதான் இங்கே எழுதியிருக்கார், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இத்தனை ஆசீர்வாதத்தை அனுபவிச்சால் அவங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சா? இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? யோபு 10:12 படி ஜீவனை தந்திருக்கிறார். ஜீவனை தந்திருக்கிற அதே பெரிய காரியம் தயவு பாராட்டி இருக்கிறார், பராமரித்திருக்கிறார். த நரிஷ்மெண்ட் ஆஃப் காட். பராமரித்தது மட்டுமல்ல, தயவு காட்டினது மட்டுமல்ல, ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர். அவருடைய பராமரிப்பினாலே நம்முடைய ஆவியை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கா? அதனால தான் தாவீது கேட்குறான், உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு போதித்தரணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் குடும்பத்தில் மாமியாருக்கு பிரியமாக இருக்கணும், மாமனாருக்கு பிரியமாக இருக்கணும், புருஷனுக்கு பிரியமாக இருக்கணும், கொழுந்தனுக்கு பிரியமாக இருக்கணும், எல்லாம் நல்லது. ஏன்னா போகிற இடத்துல ஒரு பெண் தான் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் தெரிந்திருக்கணும். எவ்விடத்திலும் பட்னியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இருக்கார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். கூப்பிட்ட உடனே அன்னைக்கு கூப்பிட்டான் சாமுவேலேன்னா அவன் பதில் கொடுத்தான், இதோ இருக்கிறேன். ஆண்டவர் கூப்பிடும்போது நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 3:4 நாம் அதை வாசிக்கும் போது பதில் அவரிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். இன்றைக்கு எனக்கு அன்பானுள்ளே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்கள்லாம் தூரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் ஏதாவது செய்யணும்னு. தாராளமாக
வசதி உண்டான்னு கேட்பீங்க. 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிபே, ஃபோன்பேலாம். அது மட்டுமல்ல, சிலர் கேட்பீங்க, நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா, ஏதாவது செய்யலாம், எங்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனி நம்பர் இருக்குது, உங்களுக்கு தரேன். அது மட்டுமல்ல, தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க கூட நீங்கள் போஸ்ட் பேங்க் என்று போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ஏடிஎம் கார்டு கொடுத்து புக்கு கொடுத்தெல்லாம் துவக்குறாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அங்கே போய் 36 35 38 89 63 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக அங்கேருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து பணம் கட்டினா வந்துடும். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கை யாருக்கு பிரியமாயிருக்கிறது? எங்கள் செயல்கள் யாருக்கு பிரியமாயிருக்கிறது? எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடை உடை பாவனைகள் யாருக்கு பிரியமாயிருக்கிறது? தாவீது கேட்டது போல, ஆண்டவரே, உங்க பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதிங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது, கர்த்தர் உன் சார்பில் இருக்கும்போது உனக்கு எதிராய் நிற்கிறவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவருக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு நாங்கள் உங்கள்கிட்ட வரும்போதும், பிரியமானவனே என்று எங்களை அழைப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் ஆகும்படி எங்களுக்கு போதித்தள்ளும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்லூரி வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பெற்ற தங்கள் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு, ஐயோ அவன் கேட்குற அந்த படிப்புக்கு எவ்வளோ பணம் கட்டணும், எங்கே போவேன்னு சொல்லி மனம் சோர்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வழி வாசல்களை திறந்து கொடுங்க. சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருங்க. சோர்வுகளை மாற்றுங்க, கலக்கம் குழப்பங்களை மாற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.